இது என்னது சிமெண்டா இல்ல களிமண்ணா? அப்படியே நொறுங்குத, அப்படியே சிப்ஸ் மாதிரி அப்படியே நொறுங்குத. இது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து மேல வந்து சிமெண்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை வந்து மேல உள்ள ஸ்ட்ரென்த்தை பூரா கரைச்சிட்டு போயிட்டு, நம்ம அதுதான் காங்கிரீட் புடையில சொல்றோம் மழையை பார்த்து போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ மற்ற பிரிக் ஒர்க் செக்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே தண்ணி பட்டு ஓடிடும். ஆனால் இதில் தண்ணி அப்படியே நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை பூரா சிமெண்ட்ல உள்ள ஸ்ட்ரென்த்தை பூரா செட் ஆகுது முன்னோட்டி வந்து எடுத்துரும். ஸோ அந்த ரீசன்னால இது பூரா இதெல்லாம் வந்து காலையிலே போட்டதுனால இது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அது ஈவினிங் போட்ட இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே அது வந்து ஸ்ட்ரென்த் பூரா இழந்துருச்சு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து எஃபாக்சி அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லை நம்ம எஃபாக்சி பட்ஜெட் கூட அப்படின்னா சிமெண்ட் பேஸ்ட் கூட அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மறுபடியும் இதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு ரீஃபில் பண்ணுங்க. மறுபடியும் இதை வந்து வராத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒரு வேளை வந்ததுன்னா இது என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி பூரா அந்த கேப்ல பூரா இறங்கி ரூஃப் காங்கிரீட்ல பாதிப்பை உண்டு பண்ணும். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எந்த டவுட்டா இருந்தாலும், கம்பி என்ன கம்பி போடணும், பிளான் என்ன மாதிரி அமைக்கணும், வீடு எப்படி கட்டணும், வீடை கட்டி கொடுக்கணுமா, எதா இருந்தாலுமே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு ஆலோசனை தரோம்.